இந்த ரமதான்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நெறைய ரமதான நம்ம கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு ரமதான்லயும் நம்ம மாறணும், மாறணும்னு நெனச்சுட்டே இருந்திருப்போம். ஆனா நம்மளால மாற முடிஞ்சிருக்காது. அதே மாரி தான் இன்னைக்கும் இருந்துட்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் நம்மளோட இந்த ரமதான் மூலமா நம்மள மாத்த ட்ரை பண்ணணும். ஸோ அது என்ன? நம்ம ஃபோன்ல நெறைய ஆப் இருக்கும். YouTube, Facebook, WhatsApp, Instagram அந்த மாரி நெறைய ஆப் இருக்கும்ல. எல்லா ஆப்போடைய நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சிரலாம். யூசுவலா நமக்கு என்ன ஆகும்? டிங் டிங் டிங்ன்னு மெசேஜ் வந்த உடனே அதில என்ன இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வரும். அதனால ஃபோன் எடுப்போம். நம்மளே மறந்து அதில டைம் ஸ்பெண்ட் பண்ணிருவோம். ஸோ இந்த ரமதான் முழுக்க இந்த மாசம் ஃபுல்லா நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இல்ல நமக்கு அது ஏற்கனவே பழக்கப்பட்டது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த மாரி நம்ம செய்றது மூலமா நம்மளோட டைம் நெறைய சேவ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அன்கான்ஷியஸா நம்ம ஃபோன பார்க்குறது, அதனால நம்மள மறந்து நமக்கே தெரியாம 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஃபோன்லயே இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து ஈஸியா நம்மளால வெளிய வர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஃபோனுக்கு அடிக்டடா இல்லாம இந்த மாசமாவது முழுக்க முழுக்க நம்ம அல்லாஹ்வுக்கு